வாசுகி, உனக்கு ஒன்றும் இந்த முடிவில் ஆட்சேபனை எதுவும் இல்லையே? அப்புறமா அவங்க வந்ததுக்கு பின்னாடி குத்தம் குறை சொல்லி அவங்க மனசை நீ நோகடிக்க கூடாது பாரு. ஏங்க, நாம் 2 பேரும் கலந்து பேசித்தானே இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அப்புறம் எதுக்கு நான் ஆட்சேபிக்க போகிறேன்? நாம் 2 பேரும் சேர்ந்தே போய் அவங்கள அழைச்சிட்டு வரலாம் என்றாள் என் மனைவி வாசுகி. இல்லை, நான் எதுக்கு கேட்குறேன்னா, அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க மனசு நோகிற மாதிரி நீ பேசி ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சிடக்கூடாது பாரு, அதுக்கு தான் சொல்கிறேன் என்றேன் நான். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, அப்புறம் என்கிட்ட பேசி என்னையும் சம்மதிக்க வச்சிட்டீங்க. நானும் மறுத்து பேசாமல் பரிபூர்ண சம்மதமும் சொல்லிட்டேன். பிறகு என்ன இப்போ? பாத்தியா, ஏதோ எனக்கு மட்டும்தான் விருப்பங்கிற மாதிரியும் நீ என்னோட கட்டாயத்துக்காக ஒத்துக்கிற மாதிரியுமே பேசுறியே. நீயும் மன நிறைவோட சம்மதம்னு சொல்லு, போய் கூட்டிட்டு வரலாம். இல்லைன்னா இந்த முடிவே வேண்டாம் என்றேன். நான் ஒன்றும் பழச மறக்கலை. நம்மளோட குழந்தைகளுக்கும் பெரியவங்களோட துணை வேணும். அவங்க சொல்கிற கதையை கேட்டபடி அவங்க மேலே காலை போட்டு அவங்க மனசார தூங்கணும் என்றாள் மனைவி வாசுகி. அப்போ பிள்ளைகளோட மகிழ்ச்சிக்காகத்தான் நீ அவங்கள கூட்டிகிட்டு வர நினைக்கிற, அப்படித்தானே? பிள்ளைகள் ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள திருப்பி அனுப்பிடுவ, அப்படித்தானே? ஏங்க இப்படி எதுக்கெடுத்தாலும் ஏறுக்குமாறாக பேசுகிறீங்க? நான் தான் சரின்னு 1000 முறை சொல்லிட்டேன்ல. அவங்க வரட்டும். அவங்க மனசு கோணாத மாதிரி நானும் என் பிள்ளைகளும் நடந்துக்க தயாராக இருக்கோம். அதுலேயும் நம்ம மகன் தாத்தா பாட்டி எப்போ வருவாங்கன்னு தொணத்துக்கிட்டே இருக்கிறான் என்றாள் வாசுகி. உண்மைதான். அன்று மாலை பள்ளியிலிருந்து வந்த மகனின் முகம் மிகவும் வாடியிருந்தது. வாசுகி கேட்டதற்கு ஒன்றுமில்லைன்னு அனுப்பினான். திரும்ப திரும்ப கேட்டபொழுது அப்பா வந்ததும் சொல்கிறேன்னு சொல்லி வாசலுக்கு ஓடிவிட்டான். மாலையில் அலுவலகம் முடிந்து வீட்டுக்குள் நுழைந்ததும் வேகமாக வந்தவன், அப்பா, எங்களோட தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஸ்டோரி டெல்லிங் வகுப்பில் எல்லோரும் அவங்க பாட்டி தாத்தா சொன்னதா சொல்லி நிறைய கதையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு தான் எதுவுமே சொல்ல தெரியலை. உடனே எல்லா பசங்களும் பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. டீச்சர் என்கிட்ட உனக்கு உங்கள் தாத்தா பாட்டி ஒரு கதையும் கூட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு என கூறி அழுதான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மகன். கூடவே LKG படிக்கும் மகள், அப்பா, தாத்தா பாட்டி இருந்தா என்னை தினமும் அவங்க ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. நம்ம வீட்டில் மட்டும் ஏன் தாத்தா பாட்டி இல்லை என தன் மழலை குரலில் கேட்கவே அவளின் மன ஏக்கத்தை உணர்ந்து அப்பா அம்மாவை அழைத்து வருவது என முடிவெடுத்தேன். பின் வாசுகியிடமும் கலந்து பேசினேன். முதலில் அவள் முடியாது என பிடிவாதமாக கூறியவள் பின் மெல்ல தன் மனதை மாற்றி தன் முடிவுக்கு சம்மதம் தெரிவித்தாள். நான் தான் அப்பா அம்மாவை எப்படி சம்மதிக்க வைத்து அழைத்து வருவது என யோசித்தேன். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு வழியாய் அவர்களையும் இங்கே வர சம்மதிக்க வைத்து விட்டேன். இனி ஒரு நல்ல நாளில் குடும்பத்துடன் சென்று அவர்களை அழைத்து வர வேண்டியதுதான் என எண்ணிய பொழுதுதான் மிகவும் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது மீண்டும் வாசியுடன் பேசி முடிவை உறுதி செய்து கொண்டேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை குடும்பத்துடன் முதியோர் இல்லம் புறப்பட்டோம். வழியெல்லாம் மகிழ்ச்சியோடு ஏதேதோ பேசியபடியே வந்தார்கள் குழந்தைகள். முன்னதாகவே எங்கள் வருகையை முதியோர் இல்ல மேலாளருக்கு தெரிவித்து இருந்ததால் வாசலில் வந்து வரவேற்று அழைத்து சென்றார். அப்பா, இங்கதான் தாத்தா பாட்டி இருக்காங்களா? கோரஸாக குரல் எழுப்பினார் இருவரும். ஆமாடா செல்லங்களா, உங்க தாத்தா பாட்டி இங்கே தான் இருக்காங்க, வாங்க அவங்கள போய் பார்க்கலாம் என்றேன். முதியோர் இல்ல மேலாளர் நேசன் அவருடைய அலுவலக அறையில் எங்களை உட்கார வைத்தார். அங்கே சுந்தரமும் மீனாட்சியும் உட்கார்ந்திருந்தன. ஏற்கனவே அவர்கள் எங்களுக்கு அறிமுகமானவர்கள் என்பதால் நாங்கள் இருவரும் பரஸ்பரம் விசாரித்து அவர்களிடம் பேச்சு கொடுத்தோம். சுந்தரத்தை காட்டி, குழந்தைகளா, இவர்தான் உங்க தாத்தா என்றார் நேசன். உடனே மீனாட்சியின் அருகில் சென்று, அப்ப இவங்க தான் எங்க பாட்டியா என்றவாறு அவளை அணைத்தாள் என் மகள். ஏன் தாத்தா, நீயும் பாட்டியும் எங்க வீட்டுக்கு வராம இங்கேயே இருக்கீங்க? எங்களுக்கு கதை சொல்லவும் விளையாடவும் ஆள் இல்லாமல் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீங்கள் 2 பேருமே ரொம்ப மோசம். இங்கேயே இருந்துட்டு எங்களை பார்க்க கூட வரலல்ல என்றான் மகன். இப்போத்தான் நாங்கள் அங்கே வந்துட போகிறோம் இல்லை என கண்ணீர் மல்க கூறி குழந்தைகளை அணைத்து கொண்டார்கள் சுந்தரமும் மீனாட்சியும். குழந்தைகளுக்கும் அவர்களின் அணைப்பு மிக ஆறுதலாக இருந்தது. இங்கே பாரு குழந்தைகளா, உங்கள் தாத்தா பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க.
உங்களை பார்க்க அவங்களும் ஆசையாக இருக்காங்க என கூறி முதியவர்கள் இருவரிடமும் நீங்கள் இவங்களை அழைச்சிட்டு போய் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாம் காட்டுங்க. வாசுகி, நீங்களும் கூட போங்க. இங்கே சில ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நானும் உங்கள் கணவரும் வந்துடுறோம். லஞ்சு தயாராயிட்டிருக்கு, எல்லோரும் இங்கே சேர்ந்து சாப்பிடலாம் என அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தார் அலுவலர் நேசன். பின் என் கைகளை பிடித்து, சங்கர், உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப பெரிய மனசுக்காரர் தான். உங்களை போன்று யாரும் இங்கில்லை. அது உங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கிட்டேயுமே இந்த மனது இருக்கு என்றவாறே சில படிவங்களை நீட்டினார். அதை படித்து கேட்கப்பட்ட விவரங்களை நிரப்பியவாறு, ஐயா, இதில் பெருமிதப்பட எதுவுமே இல்லை. நானும் என் மனைவியும் ஆதரவற்றோர் இல்லத்தில் தான் வளர்ந்தோம், படித்தோம். பெத்தவங்க பாசம் கிடைக்காம ஏங்கியவங்க நாங்கள். ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகிகளே எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. படித்து முடித்ததுமே நல்ல வேலையும் கிடைத்து விட்டது. கை நிறைய சம்பளம். இல்லத்தில் வளர்ந்த வாசுகியே எனக்கு திருமணமும் முடிச்சு வச்சாங்க. அவளும் எனக்கு நல்ல மனைவிதான். நிறைவான குடும்பம்தான், பாசமான குழந்தைகள் தான். ஆனால் பெத்தவங்க பாசம் மட்டும் ஏக்கமாகவே இருந்துச்சு. அதான் இப்போவாவது எங்களுக்கு பெத்தவங்க பாசமும் எங்கள் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி பிரியமும் கிடைக்கட்டுமேனு விரும்பினேன். அதுதான் இந்த முடிவு. அதுக்கு நீங்களும் நல்ல வழிகாட்டினீங்க என்றேன். இருந்தாலும் ஆதரவற்ற 2 முதியோரை அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கும் பிள்ளைங்க கிட்ட தாத்தா பாட்டின்னு காட்டுறதுக்கும் ஒரு மனசு வேணுமே சார். அது உங்ககிட்ட நன்றாகவே இருக்கு சார் என்று நேசன் கூறவும், அப்படியெல்லாம் இல்லை சார். எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கிறதுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியாக இருக்கிறதுக்கும் தான் அவங்க பெருந்தன்மை வேண்டும். அந்த வகையில் மீனாட்சி அம்மாவும் சுந்தரம் ஐயாவும் கணவன் மனைவியா ஒரே வீட்டில் இருக்க சம்மதிச்சிருக்கிறாங்களே, அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் சார். இனி எங்கள் வீடு பாசமும் நேசமும் உள்ள கோவிலாக மாறிவிடும் என்றேன். உண்மைதான் சார். அதோ பாருங்க, உங்கள் பசங்க இங்கே வந்ததோட நினைவா ரோஜாவும் செம்பருத்தி செடியும் நட்டு வைக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க கூட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு நிறைவான தாத்தா பாட்டி பாசம் கிடைக்கட்டும். எல்லாமே உங்கள் அப்பா அம்மாவின் ஏற்பாடுதான். உங்கள் பிள்ளைங்களை பாருங்க, இந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு என்றும் நிறைவாக இருக்கட்டும் என்று நேசன் கூறவும், என்னையும் அறியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இன்று என் குடும்பம் நிறைவான குடும்பமாக மாறிவிட்டது. அந்த சந்தோஷத்தில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அனாதை ஆசிரமத்தில் வளர்பவர்களுக்குத்தான் பெற்றவர்களின் அருமையும் அவர்களின் பாசமும் புரியும். ஏனெனில் பெற்றவர்கள் இருக்கும் பொழுது விட அவர்கள் இல்லாமல் நாம் அவர்களின் பாசத்திற்காக ஏங்கும் நாட்கள்தான் மிகவும் கொடுமையானவை. அந்த வகையில் அனாதை ஆசிரமங்களில் வளர்பவர்களின் நிலைமையை யோசித்து பார்க்க வேண்டும். குழந்தைகளும் அதிக நேரம் பெரியவர்களுடன் தான் இருப்பார்கள். அவர்களுக்கும் தாத்தா பாட்டியின் பாசம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை நாம் முடிந்த அளவு அவர்களுக்கு கொடுப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். இருக்கும் பொழுது உறவுகளை கைவிட வேண்டாம். அவர்களின் பாசத்தை முழுமையாக அனுபவிப்போம். நன்றி.